ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இது நாள் வரைக்கும் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 11/2/2025 முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்தன்மை, அதாவது வக்ரமாக இருந்தால் உங்களுக்கு எதிர்பலனியை தருவார் இல்லைங்களா. இப்போ நேர்கதியில் செல்கிறார். 90 நாள் இங்கே இருப்பார். 10/5/2025 வரைக்கும் 11/5/2025 குரு பயிற்சி பலன் மிதுனத்துக்கு அமைகிறது. அப்போது இந்த 90 நாளும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தில் ரிஷபத்தில் இருக்கிறார். இது நாள் வரைக்கும் வக்ரத்தில் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டார். இப்போ வக்ர நிவர்த்தி பெற்று 90 நாள் அங்கே சஞ்சாரம் செய்வார். அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு வருகிறார். அப்போ இந்த 90 நாளும் வக்ர நிவர்த்தி பெற்றதால் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த ராசியை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்துல குரு மட்டுமே இருந்திருந்தால் பதவி பறிபோகும், வேலையில் டிரான்ஸ்ஃபர் பிரச்சனைகள் வரலாம், தொழில் மாறக்கூடிய நிலை, தொழில் இடம் மாறக்கூடிய நிலை, அப்படி ஏதான் சொல்லணும். ஆனால் இது குரு 10ல் இருந்துக்கு மட்டும் இல்லைங்க. 10க்குடைய சுக்கிரன் குரு வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார், உச்சநிலையில் இருக்கார். அப்போ பரிவர்த்தனை யோகம். இப்போ குரு பரிவர்த்தனை யோகத்தை பற்றி பேசுங்கன்னா ஏன் குருவை இழுக்கிறீங்கன்னு கேட்கலாம் நீங்கள். இது சுக்கிரனை இழுக்கிறீங்க. சுக்கிரன் 3 மாத காலமும் அங்கே இருக்கிறார். அப்போ 3 மாத காலம் இங்கே இருக்கும் பொழுது அப்போ பரிவர்த்தனை ஆகிறாங்க இல்லையா. ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்போ ஒரு கிரகம் இன்னொரு கிரகம் பரிவர்த்தனை. அப்போ பரிவர்த்தனை பெறுகிறது என்று சொன்னால் அப்போ குருவை தூக்கி அங்கே போடுங்க, சுக்கிரனை தூக்கி இங்கே 10ல் போடுங்க. அப்போ 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற இந்த சுக்கிர பகவான் 10ல் பரிவர்த்தனை யோகம் 10ல் இருந்தால் கூட அந்த பலனை தரமாட்டாருங்க. உச்சம் பெறுகிறார், பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார் என்று சொன்னால் 2 வீட்டு பலனையும் தருவார். அற்புதம். அப்போது இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது சூப்பரான ஒரு விஷயம். தொழிலில் இது நாள் வரைக்கும் ஒரு ஸ்திரத்தன்மை இருந்திருக்காது. தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழல் இருந்திருக்காது. நலிஞ்சு போயிருக்கலாம், கடன் காட்சிகள் வந்திருக்கலாம். இப்போ தொழில் வாடிக்கையாளர்களுடைய வருகையால் தொழில் சூடு பிடிக்கும். மிக உன்னதமான ஒரு சூழல், நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ இது போன்ற நேரங்களில் நீங்கள் தொழிலில் கடனை மேற்கொண்டு கடனை வாங்கி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தொழில் விருத்தியாகும் அப்படின்னு சொல்லணும். அல்லது இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணால் சிறப்பான பலனை பெறுவீர்கள் என்று சொல்லலாம். அது சுக்கிரனுடைய வீடாக இருப்பதால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பொக்கிஷம் நிறைந்த காலம். சினிமா இண்டஸ்ட்ரி, நாட்டியம், மியூசிக்கு, நாடகம், இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம். கதவுகள் திறக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், முகத்தில் சந்தோஷம் பிறக்கும். அப்போது ஏற்கனவே நான் பண்ணிகிட்ருக்கேங்க, இன்னொரு படம் பண்ணலாம், இன்னொரு சீரியல் பண்ணலாம், இல்லை ஏற்கனவே பண்ண சீரியலோ படத்துலையோ நீங்கள் ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய தருணம். 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை அப்படின்னு சொல்லணும். தொழில் உத்தியோகம் மேன்மை அப்படின்னா அங்கேருந்து குரு 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ பண வருவாய், பொருள் வருவாய் கண்டிப்பாக இருக்குங்க. தொழிலில் ஈடுபாடோடு இன்வால்மெண்ட்டோடு பண்ணிங்கன்னா தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும்.
தொழில் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் நல்ல வருமானம், சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய தருணம் அற்புதமாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம். வாக்கினை தொழிலாக, அதாவது ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், வழக்கறிஞர்கள், இது போன்ற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு உன்னதமான காலம். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது உங்களுடைய வார்த்தை ஒரு வாசகம்னாலும் திருவாசகன்ற மாதிரி ரொம்ப ஆப்டாக இருந்து, இது நாள் வரைக்கும் நீங்கள் எங்கேப்பா இருந்த இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு அப்படின்னு. இப்போ ஒரு வழக்கறிஞர் இருக்கார், வாதாடுறார், ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை, அவருடைய திறமையால் கேஸ் ஜெயிக்கும். அப்போ அவருக்கு ரேட்டிங் கூடும், அவருக்கு பாராட்டுதல்களுக்கு கிடைக்கும். இப்போ 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், வாக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். அப்போ சம்பாத்தியம் இருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும், எல்லாம் இருக்கும். குடும்பத்தில் வீட்டில் விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்களுடைய வருகையால் வீடே களைகட்டக்கூடிய நிலை. இப்போ தொழில் சிறப்பாக இருக்குது, வருமானம் இருக்குது அப்படின்னா 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அப்போது வீடு வாங்க, மனம் வாங்க, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, வண்டி வாகனங்கள் வாங்க, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். 4ஆம் இடம் அதானே சுகஸ்தானம், சுகமாக இருக்கப்போ இருப்பீங்க. இந்த 3 மாத காலமும் அதாவது இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் சுகவாசிகளாக இருக்கக்கூடிய நிலை. பிள்ளைகளுடைய கல்வி, உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும். 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கோங்க. கோர்ட்டில் கேஸ் இது இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் யாருக்காவது உடம்பு முடியாமல் போயிருந்தால் கூட இப்போது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி இந்த சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால நிதித்துறை, நீதித்துறை, ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், படிக்கிற பிள்ளைகள், மற்றபடி டாக்குமெண்ட் ரைட்டர்ஸு, சினிமா இண்டஸ்ட்ரி, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வங்கிகள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு கூட ஒரு பொக்கிஷமான காலம். மொத்தத்தில் இந்த அதாவது சிம்ம லக்னம், சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு வக்ரம் பெறுவது சிறப்பான பலனையே தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.